டிஎன்சி தமிழோட அரசியல் கதை போமா நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் மகா ஜனார்த்தன் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பாஜகவில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்குது அப்படின்னா சொல்லலாம். அண்ணாமலையினுடைய திடீர் ராஜினாமா, அந்த திடீர் ராஜினாமா அப்படிங்கிறத விட அவர் நிதின் நபீன் அவர்களை அகில இந்திய தலைவரையே நேரடியாக போய் சந்தித்து அவர்கிட்டயே போய் 5 பக்கத்துக்கு நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துட்டு வர்றது அரசியல் இதுதான் முதல் முறை அப்படின்னு பார்க்கப்படுகிறது. வெடித்திருந்த அண்ணாமலை இன்று டோட்டலாக முடிச்சு வச்சிட்டார் அப்படின்னு பார்க்கலாமா? ஆமாம், இது என்னென்னா அதாவது இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மீடியாக்கள்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹாட்டாக போயிருக்க வேண்டிய டாபிக் என்னென்னா, அதிமுகலேருந்து 4 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க, அடுத்தது இடைத்தேர்தல் வரப்போகுது, இந்த விஷயங்கள் தாவேக்கா ஆட்சி அமைச்சது, இதெல்லாம் தாண்டி அதாவது மாநில தலைவராக அண்ணாமலை எடுத்து கிட்டத்தட்ட 1 ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அவரும் தலைவராக இருந்து எலெக்ஷனும் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அண்ணாமலையை இன்றைக்கி அனைத்து மீடியாக்களிலையும் அதுதான் ஒரு டாக்காக இருக்குது. அப்படிங்கும்பொழுது இன்றைக்குமே அந்த ஒரு வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு அண்ணாமலை தான் ஒரு தகுதியான ஆள் அப்படின்னு நினச்சி மக்கள்கிட்ட இருக்கிறனால தான் அந்த மீடியாலையும் அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி அதான் இது ரொம்ப நாளாக இருந்த ஒரு இது. அண்ணாமலைக்கு ஈவன் தேர்தலில் கூட போட்டியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அவரே தான் எனக்கு வேறு சில கமிட்மெண்ட்லாம் இருக்கிறதுனால நான் எல்லாத்துக்கும் பெருந்தன்மையாக அதை சொன்னதும் பார்த்தோம். நம்ம இப்படிலாம் இருந்தாலும் அண்ணாமலை அப்படிங்கிறது இன்றைக்கி பாரதிய ஜனதாவின் முகமாக அண்ணாமலை தான் தமிழகத்தில் இருக்கார். அப்படி இருந்தவரை இவ்வளோ நாள் தள்ளி பல்வேறு காரணங்களை சொல்லி தன்னை பிஜேபியிலேருந்து இல்லை இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருந்தவர் இன்றைக்கி பார்க்குறது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. ரெண்டாவது விஷயம், கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே எல்லாருமே இதை பற்றி தான் ஒரு ஹாட் டாப்பிக்காக பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு 5 பக்க விளக்க கடிதமும் கொடுத்துருக்காரு, தன்னை புறக்கணித்ததாக சொல்லி. அதில் ஒரு என்னென்ன இருக்குங்கிறது இனிமேல் தான் பார்க்கணும். அதே சமயத்தில் அண்ணாமலையை அமித்ஷாவை பார்த்ததுக்கப்புறம் அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு இங்கேருந்து நயினாரை அடுத்த உடனே கிளம்பி வர சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன மாறுதல்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, அண்ணாமலை அவர்களுடைய ராஜினாமா அப்படிங்கிறத தாண்டி 4ஆம் தேதி அண்ணாமலைகளுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட போகிறார். அதற்கான எல்லா முயற்சிக்கான வேலையிலும் நடந்தாச்சு அப்படிங்கிற அறிவிப்பு தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஆல் இந்தியா ஜனதா பார்ட்டி, மக்கள் ஜனசக்தி கட்சி, சைக்கிள் சின்னம் கூட அவர் கேட்டிருக்காரு. எலெக்ஷன் கமிஷனில் பேசியிருக்காங்க. எப்படி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருந்ததை நம்ம கேள்விப்பட்டோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுடையதும் முழுமையாக ஒரு வேலையை அவர் எடுத்தாச்சு. அப்படிங்கிறப்ப கட்சியை விட்டு வெளியேறதான ஒரு சரியான ஒரு தருணமாக இருக்கும். அது இல்லை, அது நம்ம 2 விஷயம் பார்க்கணும். அதாவது எஸ், நிச்சயமாக தமிழ்நாட்டில் ரியலாகவே ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்னா கலைஞரோ ஜெயலலிதாவோ இறப்புக்கு அப்புறம் நடக்கலது. இப்போ தான் ஒரு ரியலாக, ஏன்னா ஒரு 2 திராவிட கட்சிகளும் இல்லாமல் ஒரு மாற்று கட்சி உட்காந்துருச்சு. இதுக்கு மாற்றாக யாராவது ஒரு கட்சி யாருங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி தமிழகம் பெரிய அரசியல் களத்தில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குங்கிறது இன்றைக்கி தான் அந்த ஸ்டேஜ் இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு புதிய கட்சி அவர் எஸ் அஃப்கோர்ஸ் அண்ணாமலை நிச்சயமாக ஒரு மாற்றாக நிச்சயமாக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அதாவது நோட்டோவுக்கு கீழே உள்ள கட்சி, இது உயர்ஜாதி வகுப்புகளுக்கான கட்சி, இப்படியெல்லாம் இருந்ததை ஒன்றுமே இல்லாமல் இருந்ததை ஒரு 11 தான் தலைமையில், அதாவது பாரதிய ஜனதா தலைமையில் கொண்டு ஒரு 18% ஓவராகவும் மொத்தமாக பாரதிய ஜனதா தனித்து ஒரு 11% வாக்குகளை வாங்குகிற அளவுக்கு இதை வளர்த்து கொண்டு வந்ததில் பெரும் பங்கு அண்ணாமலை அப்படிங்கிறதுல எல்லாரும் வளர்த்தாங்கன்னு சொல்லலாமே தவிர, பட் ஆனால் ஒரு குயிக் டேர்ன் அவுட். ஸோ டு பி ஆனஸ்ட், இன்றைக்கி தாவேக்கா கடந்து வந்த பாதை எதுவாக இருந்தாலும் அது இதே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை போட்டு வைத்த பாதை தான். அதாவது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ்ஸு, அந்த யூத் ஓட்ஸை கேப்சர் பண்ண வேண்டியது, இது எல்லாமே ஒரு விசிபிலிட்டி அண்ணாமலைக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை மாதிரி அவர் வந்தபோதே இருந்தது. அதனாலேயே அவர் சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் எல்லாமே அதுக்கு ஒரு தனி டீமாக வச்சு ஒரு செல் வச்சு தனியாக ஆக்டிவேட் பண்ணி இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பாரதிய ஜனதாவில் இருந்திருக்காது. நீங்கள் நோட் பண்ணி ஏன்னா ஐடி செல் தனியாக வச்சு அதேமாதிரி சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு தனியாக ஒரு செல் ஃபார்ம் பண்ணி அதுக்காக ஒரு ஸ்பெண்டுங்கிறத ஒன்று ஏற்படுத்தி இதெல்லாம் அவர் போட்டு வந்த பாதை தான். அந்த பாதையில் தான் இன்றைக்கி அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மாற்றாக ஒரு சக்தி வேணும், இவங்க இல்லாமல் நம்ம தனித்து களம் காண முடியும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இவங்க கொண்டு வந்த பாதை தான். அந்த பாதையில் தான் இன்றைக்கி தாவேக்கா வந்ததுனால மக்கள்கிட்ட என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா,
அண்ணாமலை வந்து இதே மாதிரியே வந்துடுவார், வந்தால் ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு இயக்கத்தை இப்போ ஆரம்பிச்சிருவாங்க, அந்த மக்கள் இயக்கம் மாதிரி அதை கொண்டு போவாங்க, ஒரு எலெக்ஷன் நெருங்கும் போது அதை பார்ட்டியாக மாற்றுவாங்க, செப்டம்பர் இல்லை அப்போ தேவைக்காக திரும்பி அது பாரதிய ஜனதாவில் கூட கொண்டு போய் இணைக்கலாம், இப்படிலாம் கூட ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குது. பட் இருந்தாலும் அவருடைய வருத்தங்கள் நியாயமான வருத்தங்கள். அதை வந்து மக்களே பேசுகிறாங்க இன்றைக்கி. என்னப்பா அவர் இருந்தாருப்பா, அவர் இல்லைங்கிறதுனால தான் நாங்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டோங்கிற அளவுக்கு கூட இன்றைக்கி பெருவாரியான மக்கள் பேசுகிறாங்க. சரி, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம தலைமையகத்தில் ஒரு 14 சீட்டு தாவேகா ஜெயிக்குது அப்படின்னா இங்கே எல்லாமே இது வந்து பாரதிய ஜனதாவோட மெயினான பாக்கெட்ஸ் தான். இது நம்ம இதை வந்து நம்ம லோக்சபா எலெக்ஷன்லேயும் நல்லாவே தெரிஞ்சுது. இங்கே கண்டெஸ்ட் பண்ண இவங்கெல்லாம் வாங்கின ஓட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா கான்ஸ்டிடுவன்சி வைஸ் நல்லாவே ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அந்த ஓட்டு அப்படியே மைக்ரேட் ஆகி தாவேகாவுக்கு விழுந்தது தான் இன்றைக்கி தாவேகாவின் கோட்டையாக சென்னை வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி இதை ரீகன்சாலிடேட் பண்ணி ரீகோப் பண்ணக்கூடிய தலைவர் இன்றைக்கி என்ன 51 வயசில் விஜய் முதல்வர் ஆனார், இன்றைக்கி அண்ணாமலைக்கு 41 வயசு, இன்னும் 10 வருஷம் இருக்குது, அப்படின்னாலும் இன்னொரு 10 வருஷம் இருக்குது, இன்னும் மச் எங்கர் தான் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேஸில் இப்போ மக்கள் ஏதாவது இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் வந்து எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனையும் உடைச்ச எலெக்ஷனாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஓட்டுக்கு பணம் கிடையாது, கேண்டிடேட் ஃபேஸாக கேண்டிடேட் யாரும் முகம் கிடையாது. என்ன இதே மாதிரி ஒரே ஒரு வேட்பாளர், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே, இல்லை இதுக்கு மாற்றா ஒரு சக்தி, இப்படின்னு எல்லா விதமான தேர்தல் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேசிக் பேராமீட்டர்ஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் சுக்குநூறாக்கி ஒரு புதிய அரசியல் பாதையை தமிழகத்தில் தோற்றுவிட்டது அப்படிங்க தான் நம்ம இந்த 2026 பார்க்கணும். அந்த பாதையில் எல்லாரும் செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா போன ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஜென்சி மீட்டிங்னு திமுக நடத்துது. சம்பந்தம் எதுக்காக இப்போ ஜென்சி இத்தனை நாள் ஜென்சி மீட்டிங் என்னாச்சுன்னு தெரியல, இப்போ வராங்க. ஸோ இதே மாதிரி இப்போது சோஷியல் மீடியா சென்ட்ரிக்காக பாலிடிக்ஸ் நகருதோ அப்படிங்கிற ஒரு பார்வை, அந்த நகர்வில் போகும்பொழுது யார் அட்வான்டேஜ் எடுப்பாங்க அப்படிங்கும்பொழுது பந்தய குதிரை நிச்சயமாக அண்ணாமலை தான். அதனால தான் பாரதிய ஜனதா வந்து அவரை இழக்கிறதுக்கும் தயாராக இல்லை, அதே சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனையில் இருக்காங்க. திரும்பி மாற்றி இருக்கிறனால அண்ணாமலை எடுத்த முடிவு எனக்கு தெரிஞ்சு அவர் தனியாக கட்சி தொடங்கினாலும் அவர் ஒரு தாவேகாவுக்கு மாற்று சக்தியாக அந்த கட்சி உருவாகுமா அப்படின்னா உருவாகும் அப்படிங்கிற ஒரு இதில் எந்த விதமான டவுட்டும் இல்லைன்னு தான் தோணுது. அதாவது பிஜேபியை விட்டு வெளியில் போய் கட்சி ஆரம்பித்து உமாபாதியிலேருந்து நிறையா பேர் வந்து கட்சி எடியூரப்பா போயிருக்காரு எல்லாருமே. அவங்களாச்சும் ஒரு உமாபாதி ஒரு 10 வருஷமாச்சும் கட்சி நடத்தினாங்க. இவர் 2 வருஷத்தில் எடியூரப்பா கலைச்சதையும் பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி சிஎம்மாக இருந்துட்டு வெளியில் போய் கட்சி ஆரம்பித்தவங்க இருக்கலாம். ஆனால் அண்ணாமலை வந்துட்டு இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற 2 பதவியில் கூட அவர் வரவே இல்லை. ஆனால் பிஜேபியோட தலைவராக இருந்துன்னு வெளில வந்திருக்காரு. இது மட்டும்தான் அவருடைய அடையாளமாக இருக்குது. இவர் போய் ஒரு தனியாக கட்சி ஆரம்பித்து ஒருவேளை சோபிக்க முடியாமல் இவருடைய வரிசையில் சேர்ந்தவர் அரசியல் எதிர்காலம் அவரோட பர்சனல் லைஃப்மே அந்த இடத்துல அடியாகுது. அந்த இடத்துல நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது ஒரு ஐபிஎஸ் ப்ராக்டிஸில் இருந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குது. ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுப்பாரு. ரஜினிகாந்த் வந்து ரஜினிகாந்த் 1996 மூப்பனாருக்காக வாய்ஸ் கொடுத்து அன்றைக்கி அண்ணா திராவிடத்துக்கு எதிர்த்து தான் வாய்ஸ் கொடுத்தார். அதுலேருந்து இது வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன வரைக்கும் கூட அவர் வாய்ஸ் கொடுத்ததாக யாருக்காகவும் குரல் கொடுத்ததாக இல்லை. தான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னாரு, திடீர்னு என்னுடைய உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு 3 பக்க அறிக்கையை கொடுத்துட்டு விலகிட்டார். அதே மாதிரி இப்போ விஜய் வந்ததில் அவருக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு அது வேற ஒரு ஸ்பெகுலேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி ரஜினிகாந்தை நம்பி அண்ணாமலை போவாரா அப்படிங்கிறதும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா எல்லாம் கிடச்சிருமா அப்படின்னு. ஆனாலும் கேடர்ஸ் லெவலில் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு கேடர்ஸ் ஃபார்மேஷன் ஆனதாக இருக்கட்டும், அவங்க பூத் லெவல் கமிட்டி போட்டதாக இருக்கட்டும், இந்தமாரி எஸ்டாப்ளிஷ், அதாவது முருகன் இருந்தார், முருகனுக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு இது வரும்பொழுது அண்ணாமலை வந்தார். முருகன் இருந்தபொழுது இருந்த பார்ட்டியோடைய கேடட் ஃபோர்ஸு, முருகனுக்கு அப்புறம் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இன்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்துட்டாரா, தலைவர் போயிட்டாரா அப்படிங்கன்னா அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியிலுமே அது வந்து அண்ணாமலையாக தான் இருக்க தவிர நயினா நாகேந்திரனா இல்லை அப்படிங்கிற இதுதான் உண்மை. 2வது விஷயம், இந்த 27 தொகுதியில் போட்டியிட்டது, இந்த தொகுதியை வாங்கின இதெல்லாம் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய கோருக்கு தெரியாமல் தான் இதை வாங்கினாங்களா? அவங்க சொன்னாங்க, இவங்க வாங்கினாங்க. அதனால் தோல்விக்கு நயினாரையும் ஃபுல்லாக காரணம்னு எடுத்துக்க முடியாது. பட் ஆனாலும் அதில் உள்ள கேடர்ஸ், அதாவது பாரதிய ஜனதாவோட கேடர்ஸ் அப்படிங்கிறவங்க அண்ணாமலையோடைய ஃபாலோவர்ஸாக தான் இருக்காங்க. அந்த ஒரு பேஸை ஒரு ஆதாரமாக எடுத்து வச்சுக்கிட்டு
மக்களை, ஏன்னா அவருக்கு வந்து நடைபயணம் போகிறதோ இல்லை இது போகிறதோ அது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்காது. எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு கரிஷ்மேட்டிக் மாஸ் லீடர் அப்படின்னா இன்றைக்கி வந்து பேசக்கூடிய விதத்தில் அப்படின்னா இன்றைக்கி வந்து அண்ணாமலையை தவிர்த்து அப்படின்னு பார்த்தோன்னா சீமானை பார்க்கலாம். என்ன இதை தவிர உதயநிதி வருவாரா அப்படின்னா கூட உதயநிதிக்கு அந்த ஒரு இது அப்பீலிங் இல்லை, கிடையாது. ஏன்னா அவர் பேசுகிற விதமும் ஸ்கிரிப்டட் விஷயமாக தான் இருக்குது. அதை தவிர்த்து அப்படின்னா விஜய் இனிமேல் என்றைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாருன்னு எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுவார் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான டவுட்டும் அதில் இருக்காது. நிச்சயமாக மக்கள்கிட்ட மக்களுடைய கடைசி மக்கள்கிட்டையும் இருக்கட்டும், பாரதிய ஜனதாவுக்கு இது வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும். அவர் புதுசாக ஆனாலும் பாரதிய ஜனதாலேருந்து பெருவாரியான தொண்டர்கள் அவர்கிட்ட சேர்ந்து அவருடைய சேர்ந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும். அப்படி இருக்கும் பொழுது, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி உமா பாரதி, எடியூரப்பா இவங்கெல்லாம் திருப்பி போனாங்க, திருப்பி வந்தாங்க. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது. பாரதிய ஜனதாவை எதிர்த்து ஒரு கட்சி மாநில கட்சியாக சென்று திரும்பி சஸ்டெயின் ஆனதாக இது வரைக்கும் வரலாறே கிடையாது. அந்த வரலாற்றை அண்ணாமலை முறியடிப்பாரா அப்படின்னா, ஒரு பார்ட்டி ஆரம்பித்தார் அப்படின்னா தமிழகத்தில் அதுக்கான வெற்றிடம் இப்போ இருக்குது. அந்த வெற்றிடத்தில் அவர் அதை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போயிடுவாருங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அவர் பிஜேபியில் இருந்தாலும் சரி, பிஜேபியில் இல்லைன்னாலும் சனாதனத்தை தான் முன்னெடுக்க போகிறாரு. பிஜேபியோட கருத்துக்களுக்கு எதிராக அண்ணாமலை எதுவும் பேச போகிறதில்ல. பிஜேபி கொண்டு வர சிஸ்டம் தனில் 1-2 வேணால் அவர் எதிர்க்கலாமே தவிர்த்துட்டு எல்லாத்தையும் முழுமையாக அவர் எதிர்க்க போகிறதில்ல. அதுக்கு அவர் பிஜேபியிலே இருந்துடலாம். பிஜேபியே அவருக்கு மாநில தலைவர் பதவியை மீண்டும் கொடுத்தாலும் அவர் சிறப்பாக செயல்பட தான் போகிறாரு அப்படிங்கிறது தான் எந்த மாட்டு கருத்தும் இல்லை. நான் நயினார் நாகேந்திரன்லேருந்து பொன்னார்லேருந்து கட்சியினுடைய சீனியர் லீடர்ஸ் எல்லாரும் ஓரங்கட்டப்படுவார்கள்ங்கிற அந்த ஒரு அழுத்தம் தான் அவரை திரும்ப கொண்டு வர்றதில் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஓரம் கட்டப்படுவார்கள் அப்படின்னா இது வந்து பாரதிய ஜனதாவில் ஆனால் என்னென்னா அது வந்து கேடர் ஓரியன்ட் பார்ட்டி. இப்போது இன்றைக்கி இல்லை அப்படின்னா இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பொன்னாராக இருக்கட்டும், வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்தந்த காலகட்டங்களுக்கு பிறகு ஒதுங்கி இருந்தவங்க தான். இப்போ தலைமை இல்லைப்பா பொறுமையாக இருப்போம் ஏன்னா அப்படின்னு அவங்களுக்குன்னு என்றைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு தான் பார்க்குறாங்க. இப்போ ஈவன் இன்ஃபேக்ட் இப்போது நயினாரை மாற்றினா வானதி சீனிவாசனை வந்து மாநில தலைவராக போடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கெல்லாமும் இருக்குது. ஸோ இல்லையா திரும்பி அண்ணாமலையே. இதில் என்ன விஷயம்னா, கேடர் ஓரியன்ட் பார்ட்டிங்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு அஜிடேஷன் ஆனால் பெரிய அளவில் இருக்காது. பட் அதை வந்து எப்படி சென்ட்ரல் பிஜேபி வந்து ஒரு மாதிரியாக பேலன்ஸ்டாக கொண்டு போகணுங்கிறத தான் அவங்க பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அண்ணாமலை வேணும்ட்டு, மக்களோட எதிர்பார்ப்பும் அண்ணாமலை வேணும்னு இருக்குது. அதையும் தாண்டி மத்திய பாஜகவிற்கு என்ன சங்கடம் இருக்குது இவரை அண்ணாமலையை மீண்டும் தலைவராக்குறதுக்குன்னு தெரியல. அப்படி இருந்ததுன்னா அப்பயே தலைவராக இருக்கலாம். இவரை கூப்பிட்டு எடப்பாடியார்கிட்ட பேசி நயினார் பேசுகிறது கம்ஃபர்டபுளாக இருப்பார் அப்படிங்கிறத பதிலாக அண்ணாமலைகிட்டே சொல்லி நீங்கள் எடப்பாடியார்கிட்ட பேசி எடப்பாடியார் தான் கூட்டணி வைக்கணும்னா அதை பேசியிருக்க போகிறார். அவர் அதை செஞ்சிருக்க போகிறார். ஏன்னா எடப்பாடியாரை முதல்வர் ஆக்கணும்னு அடுத்த இதில் பேசினதே அவர் தான் பேசுகிறார் அப்படிங்கிற. ஸோ பேசுகிறாருங்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அரசியலில் எதுவும் நடக்கும். ஸோ அப்படியே பேசியிருக்கலாம். அதையும் தாண்டி மத்திய பாஜகவுக்கு அண்ணாமலை மேலே என்ன ஒரு கோபம் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு ராங்கான கமிட்மெண்ட்டா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ராங் பெர்செப்ஷன், அசம்பிளி லோக்சபாவில் நான் வந்து உங்களுக்கு 20 சீட்டு இது பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து, அதை எப்படியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்ததில் மற்ற தலைவர்களை விட அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து இந்துத்துவா பார்ட்டி, இது வந்து உயர் ஜாதிகளுக்கு உள்ள பார்ட்டி, இது நோட்டாக்கு உள்ள பார்ட்டி, இது எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு லோவர் வரைக்கும் கடைசி கடைமட்ட வாக்காளர் வரைக்கும் ரீச் பண்ணுது அப்படின்னா அண்ணாமலை. இது மட்டும் கிடையாது, அண்ணாமலை எனக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் இது நம்ம இந்தியா ஃபுல்லாக பயணிக்கிறதுக்கு. நான் எங்கே போனாலும் என்ன விஜய் வந்தாச்சு, அதுக்கு மாற்றா யார் அண்ணாமலையா அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர, இது வந்து பேன் இந்தியாவில் இந்தியா ஃபுல்லாகவுமே விஜய்க்கு மாற்று சக்தியாக அண்ணாமலையை தான் பார்க்குறாங்க. எங்கே ஒரு பேசிக்காக பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களே நான் சொல்லலை, நார்மலாக ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், அதாவது ஒரு மக்கள் அடிப்படையில் அக்ராஸ் இந்தியா, தமிழ்நாட்டில் தாவேக்கா புதிய கட்சி ஒன்று வந்துருச்சு, புதிய ஆட்சி வந்துருச்சு. ஆனால் அதுக்கு மாற்று சக்தி திமுகவையோ அண்ணா திமுகவோ யாரும் கேட்குறதில்ல. அண்ணாமலைங்கிற வார்த்தை பேன் இந்தியா ரீச் ஆகிருக்கு. ஸோ அதனால் அண்ணாமலை அப்படிங்கிறதுல வந்து அண்ணாமலை தனி கட்சியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதாவில் இருந்தால் பாரதிய ஜனதாவுக்கும் நல்லது, அண்ணாமலைக்கும் நல்லது. தனிக்கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி
இப்போ தான் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. சிபிஎஸ்சிக்கு ஒரு சிபிஎஸ்சி 9th ஆரம்பிக்குங்கிறது அது ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வருவார். அவர் தன்னை வந்து இந்த இந்துத்துவா டேக்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறாரா என்னங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ அதுக்கும் ஒரு ஸ்பேஸ் உண்டாயிடுச்சு. ஏன்னா கட்சி, ஜாதி, மதம் பாகுபாடு இல்லாத ஒரு அரசியல் உருவாயிடுச்சு. ஏன்னா இவங்களை பார்த்து பண்ணணும். என்னதான் தாவேக்கு அங்கங்கே அந்தந்த கம்யூனிட்டி ஓரியன்டாக நிறுத்தினாலும் கம்யூனிட்டியை பார்த்து மக்கள் ஓட்டு போடல, ஜாதியை பார்த்து மக்கள் ஓட்டு போடல, மதத்தை பார்த்து சம்மந்தமே இல்லாமல் மதுரை மெத்தியில் கொண்டு போய் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை போட்டு ஜெயிக்கவும் வச்சுட்டாங்க. ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற கான்ஸ்டியூன்சியில் எப்படி அவர் ஜெயிச்சாருன்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் ஆகிடும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையுமே உடைச்சிருந்து ஒரு 7-8 எஸ்சி லீடர்ஸை வந்து மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன அரசியல்லாம் இப்படிதான் ஒரு கட்டமைப்பு சுக்குநூறு ஆக்கப்பட்டது. அந்த இடத்துல அந்த வெற்றிடத்துல அண்ணாமலை கரெக்டாக ஃபிட்டின் ஆவார். அவர் பாரதிய ஜனதாவில் இருந்தாலும் சரி, இல்லாட்டியாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு 10 மாதமாக பதவி கொடுக்காமல் வச்சுட்டாங்க. அவரை வந்துட்டு ஒரு தேசிய செயற்குழுவில் மட்டும்தான் உறுப்பினராக போட்டிருக்காங்களே வந்துட்டு வேறு எந்த பதவிக்கு வருமா? எம்பி ராஜ்யசபா ஆக்குவாங்க, அவரை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்குவாங்கன்னு எல்லாமே வந்துட்டு நீ இல்லைன்னாச்சு. இப்போ அண்ணாமலை அவர்கள் சரி வெளியில் பொண்ணு முடிவெடுத்துட்டா ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த கட்சியோட தலைவரையே நேரில் சந்தித்து அதை கொடுத்ததும் தற்போது அதை ஏற்க மறுப்புங்கிற தகவல் தான் வந்துட்டு பாஜக தலைமையிலேருந்து வருது. ஆனால் நயினார் நாகேந்திரனுடைய அழைப்பும் நயினார் விட்டு கொடுத்துட்டு போவாரா, இல்லை இவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுமாங்கிறது தான் இப்போ கொஷின். இப்போ ஆரம்பிப்பாராங்கிறதே அடுத்த ஒரு கொஷின் மார்க்கில் வந்து நின்றுச்சு. இல்லை அதுதான் இதுக்கு மேலே வந்து அண்ணாமலை இருந்தார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மாநில தலைவராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மாநில தலைமைங்கிறது இப்போதைக்கு ஒன்றும் பெரிய அளவில். ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதில் பாரதிய ஜனதாவும் ஒரு விஷயத்தை உற்று நோக்கணும். தென்னிந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மயமாயிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ கேரளா காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி தெலுங்கானா, கர்நாடகா இதெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு கூட்டணி ஆட்சியில் ஆந்திரா ஒன்றியும் தான் இருக்குது, பாண்டிச்சேரி ஒன்று இருக்குது. ஆமாம், மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகாலையும் சித்தராமையா போய் இவர் டிகே சிவகுமார் புதுசாக ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இப்படி இருக்கும்பொழுது 2029 இந்த 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 4 தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா இது 5யும் சேர்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம 40 அங்கே ஒரு 40 அப்படின்னு கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 120-130 லோக்சபா சீட்ஸு. இது வந்து டிராஸ்டிக்காக நம்பர்ஸ் வந்து ஓவரால் மெஜாரிட்டியை மாற்றும். அதுக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலையோட ப்ரெசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்களுக்கு. ஏற்கனவே கர்நாடகாவில் ப்ரெசன்ஸ் இருக்குது, அதனால் அவங்க ஏதாவது சஸ்டெயின் பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் ரூலிங் கவர்மெண்ட் அப்போ யார் ரூலிங் கவர்மெண்ட்டாக இருப்பாங்கன்னு பார்க்கணும். அப்போ காங்கிரஸ் ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்கும் அந்தந்த ஸ்டேட்டில். ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே கணக்கில் வச்சுக்கிட்டு, ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து சந்திரபாபு நாயுடு இருக்கார், அங்கே ஆன்டி இன்கம்பன்சி ஆகலாம், மீண்டும் ஜெகன்மோகன் ரெட்டி எமர்ஜ் ஆகலாம். ஸோ அதாவது ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் ஒரு வாலட்டைலாகவே இருக்கக்கூடிய இதுவாக இன்றைக்கி தென்னிந்தியா வந்து அமைஞ்சிருக்கு மத்தியில். ஸோ இது வந்து அப்புறம் வந்து இது பிரித்தாங்கன்னா கான்ஸ்டியூன்சியை பிரித்து 740 ஆக்கினாங்கன்னா ப்ரொப்போர்ஷனேட்டாக அதுக்கு ஏறப்போகுது. ஸோ இப்படிலாம் இருக்கும்பொழுது இதை வந்து உன்னிப்பாக கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா வந்து ரிவ்யூ பண்ணணுங்கிறது தான் என்னுடைய யோசனையாக இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய மேஜர் ஃபேக்டர். பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா சவுத் இந்தியா இல்லாமல் பண்ணி முடிஞ்சிடும் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில் நடக்காது. ஏன்னா இந்த எலெக்ஷனில் போன தடவை விட்டுட்டாங்க, பட் இந்த தடவை அப்படி இருக்காதுங்கிறது. ஏன்னா இந்த தடவை இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகாவும் காங்கிரஸும் ஆல்ரெடி அலைன் ஆகிடுச்சு. ஸோ நல்ல அலைன்ஸாகவும் இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதில் ஒன்றும் பெரிய திமுகவோட பாரதிய ஜனதா போகுமா அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன் தான் இருக்கே தவிர போகுமாங்கிறது தெரியாது. ஸோ அப்படியே போனாலும் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆவாங்கன்னு தெரியாது. ஸோ இதை கருத்தில் வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா வந்து அண்ணாமலையை ரீட்டைன் பண்ணி ஒரு மத்திய அமைச்சர் போஸ்டிங் ராஜ்யசபா ஏதாவது கொடுத்து மத்திய அமைச்சரவையில் பங்கு பெற சொல்லிட்டு 2029 ஒட்டி தமிழக அரசியலுக்கு மூவ் பண்ணாங்கன்னா அன்னிலேருந்து ஒரு 3 வருஷம் 6 வருஷம் அப்படிங்கிறத பிளான் பண்ணாங்கன்னா அவங்க 2031க்கான அரசியல் மாற்றத்துக்கு வழி கோகலாம் தவிர இப்போ அவரை மாநில தலைவராக போட்டு இதுக்கு மேலே அதை பண்ண. ஏன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்பொழுதைக்கு இவங்க லோக்கல் பாடி எலெக்ஷன் எப்போ வைக்க போகிறாங்கன்னு தெரியல. லோக்கல் பாடி எலெக்ஷனில் பெருசாக ஷைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுக்கு இப்போ 2029 வரைக்கும் அவருக்கு வந்து மத்தியில் அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டு 2029 லோக்சபா எலெக்ஷன் போது எங்கேயாவது ஒரு இடத்துல இங்கே கண்டெஸ்ட் பண்ண சொல்லி இங்கேருந்து அவரை வே ஃபார்வர்ட் கொண்டு வரலாம். இல்லை இவருடைய நாயனாருடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 வருடங்கள் அவருடைய பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவரை தலைவராக கொண்டு வரலாம். அது வரைக்கும் மத்திய அமைச்சராக வச்சுருக்கலாம்.
இப்படி தான் பரிசீலனை பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு இதுவாக தான் நயினாரை கூப்பிட்டுருப்பாங்கங்கிறது என்னுடைய ஒரு இது. பட் அந்த அளவுக்கு இவ்வளோ ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு இதுக்கப்புறமும் அண்ணாமலை தொடர்வாரா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய இதுதான். திமுகவும் ஒரு பக்கம் வந்துட்டு தொகுதி வரையறையிலையும் சரி, அந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவிலையும் வந்துட்டு பிஜேபியை ஆதரிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு அதிகரிச்சு. ஏன்னா இந்தியா அலையன்ஸில் திமுக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இனிமேல் இல்லை அப்படின்னு ஆகி போனதுனால வேற எந்த கூட்டணிக்கும் பாசிபிலிட்டி கிடையாது. அவரால் தனி அணி அமைக்கவும் முடியாது அப்படிங்கிற சொன்னாங்க. ஏன்னா எல்லா ஸ்டேட்லையும் காங்கிரஸாக அவங்களால 1% 2% காங்கிரஸ் உடைய ஓட்டு அந்தந்த மாநில கட்சிகளுக்கு தேவைப்படுதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அது ஒரு மாநில கட்சி அந்தஸ்துக்கே மாறி போயிடுச்சு அப்படிங்கிற அளவில் தான். அப்போது இங்கே இந்தியா அலையன்ஸ்குள்ளே டிஎம்கே வரும் பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக மாறாது. அது அண்ணாமலைக்கும் டிஎம்கேக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக மாற வாய்ப்பு இல்லையா? இல்லை, அதாவது டிஎம்கே முதல்ல வருவாங்களான்னு ஒன்று பார்க்கணும். என்ன ரெண்டாவது விஷயம், தமிழ்நாட்டில் அதாவது என்னதான் டிஎம்கே வந்து டெல்லியோட தான் எனக்கு போட்டி அப்படின்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் களம் வந்து திமுகவுக்கு எதிராக தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சிக்கு வந்துட்டார். ஸோ திமுகவை எதிர்த்து இது நாள் வரை அரசியல் பண்ணது என்ன வேணால் மாறலாம். ஏன்னா நேற்று காலையில் 11 மணிக்கு எம்எல்ஏவாக இருக்காங்க, 12 மணிக்கு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு தாவேக்களை சாயின் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அரசியலில் வந்து இருக்கிற டிக்னிட்டிங்கிறது குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் என்ன வேணால் நடக்கலாம். அப்படி வந்து திமுகவோட அண்ணாமலை அதாவது பாரதிய ஜனதாவை சேர்ந்து எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அப்படி போகிறாங்கங்கிற பட்சத்தில் என்ன தாவேகா காங்கிரஸ் இவங்க வந்து இவங்களோட இது எந்த அளவுக்கு ஷைன் ஆகும்னு தெரில. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுகளை பிரித்தா திருப்பி அங்கே போய் ஏன்னா 20%ங்கிறது இவங்க 2 பேருக்கும் உள்ள சாலிடான ஓட்டு. இந்த ஸ்விங் ஆகிற 20% ஓட்டை தான் இப்போது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் தாவேகா எடுத்திருக்கு. இந்த 20 ஓட்டை கேப்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஃபேஸுங்கிறது அண்ணாமலையை தவிர்த்து வேற யாருக்கும் தமிழகத்தில் இல்லைங்கிறத மாற்றுக்கிறது. இன்றைக்கி மாறி இருக்கிற ஓட்டை திருப்பி தன் வயப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு தலைவர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 20% ஸ்விங் ஓட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஓட்ஸ் அது அண்ணாமலைக்காகவே இருக்கிற ஓட்டு. அண்ணாமலை திமுகவே இல்லாமல் திமுகவே எதிர்த்து அரசியல் பண்ணிடலாம்னு முடிவு எடுத்திருந்தாருன்னா அது தேவையே கிடையாது. திருப்பியும் தனித்து போட்டிக்கிட்டே தான். அதாவது இவங்களுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஒன்று விட்டுட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் 3 சீட்டு வாங்கினாங்க, 74 சீட்டு வாங்கினாங்க. இன்றைக்கி 204 சீட்டு வச்சு 3 எலெக்ஷனில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க வெஸ்ட் பெங்காலில். ஸோ இப்போது அதே ஸ்ட்ராட்டஜி தான் அண்ணாமலையும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கொண்டு வந்தார். ஸோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போகணும் அப்படின்னு சீனியர் லீடர்ஸ் எல்லாருடைய உந்துதல்னால இது நடந்த ஒரு விஷயம் தானே. அதிமுகவோட கூட்டணி வைக்கணுங்கிறதுக்காக அண்ணாமலையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பார்த்து இதை வந்து மறுக்கவே முடியாத உண்மை. அண்ணாமலை அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு முடிவை அண்ணாமலை எடுக்கலை. ஸோ மற்ற தலைவர்கள்லாம் அதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலையை பலிக்கடை ஆக்கிட்டாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அது வந்து தவறான முடிவுங்கிறத மக்கள் சொல்லிட்டாங்க. அதுவும் இப்போ வந்து பாரதிய ஜனதா தலைமைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முடிவெடுத்து என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து ஒரு நாள் தானே பொறுத்திருந்து பார்க்கணும். நிச்சயமாக ஜூன் 4 வந்து இந்த அனைத்து சர்ச்சைகளுக்கும் வந்துட்டு ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். உங்களோட நேரங்களை ஒதுக்கி டீன்ஸ் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு வணக்கம்.